ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே புதுசாக இருக்கக்கூடிய சில விஷயம் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் வந்து பண்ண போகிறேன். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஓகே டக்குன்னு பார்க்கலாம், ஏன்னா இந்த வீடியோ வந்து பெருசாக வேணும்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கிளாம் 21லேருந்து அல்ட்ரா ஹெச்டி கன்சீலர், ஹை கவரேஜ், லாங் லாஸ்டிங், மேட் ஃபினிஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நானும் இது வரைக்கும் ஸ்கின்னை வந்து யூஸ் பண்ணி பார்க்கல. இப்போது நான் 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கின்னுக்கு வந்து பீலிங் சொல்யூஷன் வந்து நான் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்க்குறது கொஞ்சம் பளிச்சுன்னு இந்த டார்க் பேச்சஸ்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்கின்னே பிரைட்டாக தான் இருக்குது. ஆனால் இதுவே நான் வெயிலெலாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும் இங்கே, அப்புறம் இந்த நெத்தியில் அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் கன்சீலர் நான் வாங்கினேன். இது வந்து மைல்டாக இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் கேரக்டர் வந்து ஸ்கின்னாக கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஆரஞ்சு டிண்ட் எனக்கு தெரியுது, அவ்வளவுதான். ஆனால் மற்றபடி ரொம்ப பிக்மெண்டேஷனாலாம் நான் இது சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து எல்ஏ கேர்ளில் ஒரு ஆரஞ்சு கலர் கேரக்டர் வந்து வச்சுருக்கேன். அதில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன்ஸ் ஆனால் இதில் இல்லை. ஓகே, இது ஒன்றா. அடுத்து வந்து ஃப்ரீபீஸ், அதாவது சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்குறப்போ இந்த சேல் டைம்லலாம் வந்து ஃப்ரீபீஸ் வந்து கொடுப்பாங்கல்ல. அதில் வந்து இதில் ப்ளம்மோட ஒரு விஷயமும் அப்புறம் மேக்னுடைய இந்த ட்ரையல் பேக்கும் வந்து ஃபவுண்டேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதனுடைய ஷேட் வந்து NC42. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டஸ்கி ஸ்கின்க்கு NC45 சம்திங் தான் வந்து ஷேடாக இருக்கும். நான் டஸ்கி ஸ்கின், ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் ஓப்பன் பண்ணலை. ஓகேங்களா, இது இன்கேஸ் வந்து வேணும்னா நான் ஒரு ஷார்ட்ஸாக வந்து இதை ஓப்பன் பண்ணி NC42 ஷேடு எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். அடுத்து இந்த ப்ளம், இந்த குட்டி மினியாக அழகாக இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து ஒரு பர்ஃப்யூம் வந்து இருக்குது. மினி பர்ஃப்யூம், இந்த ட்ரையல் கிட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த ஒரு பர்ஃப்யூம் இருக்குது. இது ஒரு 6 போல் செட்டாக எங்கள் அம்மா வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த நிறைய 2-3 ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. ஓ மை காட், இதுவுமே சூப்பராக இருக்குது. ரொம்ப மைல்டாக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறதுனா, நம்ம இப்படி கிராஸ் பண்ணி போனால் ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப மைல்டாக இருக்குது. ரொம்ப ஹெவியாகவும் இல்லை. இதனுடைய ஷேட் என்னென்னா மூன் கிஸ்டு ட்ராமா அப்படின்னு இருக்கு. சூப்பர், நல்லா இருக்குது. ஓகேங்களா, இதில் இன்னொன்று வந்து ஒரு பாடி லோஷன் இருக்குது. அதுவுமே வந்து ஒரு பர்ஃப்யூமி ஸ்மெல்லாக தான் இருக்குது. லில்லி மிஸ் சன்ஷைன் பாடி லோஷன், SPF 35 PA+++ இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓ, இது ஸ்கின் பிரைட் அண்ட் டேன் ரெடியூசிங். ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு பெருசுலேயே கூட வாங்கிக்கலாம் போல். ஓகேங்களா, ஏன்னா ஸ்கின்னை வந்து நரிஷ் பண்ணுறதுக்கும் டேன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது இல்லாமல் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குல்ல. இந்த மினி பேஸ்கெட்டில் வந்து இந்த பர்ஃப்யூமும் இதுவும் தான் வந்தது. அண்ட் இது வந்து தனியாக வந்தது. ஓகேங்களா, அடுத்து வந்து அக்வா லென்ஸ் இந்த சொல்யூஷன். இதை நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நான் லென்ஸ் வாங்கியிருப்பேன். அதாவது லென்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம், இன்னும் நான் யூஸ் கூட பண்ணலை, வாங்கியிருக்கேன். ஸோ சரி, அதை வந்து நம்ம ஒன் யூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சொல்யூஷன் வாங்கி வச்சிட்டோன்னா இப்படி ஒரு டப்பா இது உள்ள வருது அப்படின்னு எனக்கு தெரியவும் தெரியாது. ஸோ நான் இன்னும் நான் காட்டுறேன். ஓகே, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்படி ஒரு டப்பா இருக்குது. ஓகேங்களா, சொல்யூஷன் கூடவே நம்ம அந்த 2 லென்ஸையும் வந்து இந்த சொல்யூஷன் ஊற்றி நம்ம இதில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி இந்த டப்பாக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சொல்யூஷனை வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனான ஹேண்டில் இந்த லிக்விட் ஊற்றிட்டு அந்த லென்ஸை வந்து ஒரு 10 செகண்ட் போல் அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து அகைன் வந்து இந்த லிக்விடை ஊற்றிட்டு 2 லென்ஸையும் இப்படி தனித்தனியாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஹைஜீனிக்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லென்ஸ்ன்னு நம்ம வந்து யூடியூப்லேயே கூட நம்ம பார்த்துக்கலாம், எப்படி வந்து க்ளீன் பண்ணி திரும்ப நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, அப்புறம் இது வந்து அக்வா லென்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து இந்த சொல்யூஷன் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து லென்ஸ் கேஸ், ஏன்னா எனக்கு இதில் வந்து இந்த லென்ஸ் கேஸ் வரும்னு தெரியல. ஸோ அதனால் நான் தனியாகவே வந்து வாங்கிக்கிட்டேன். இதில் வந்து இந்த லென்ஸ் கேஸ் அண்ட் அப்புறம் வந்து அந்த லென்ஸ் இப்படி நம்ம கை வச்சு எடுக்காமல் இருக்கணும்னா இப்படி இந்த மாதிரி ஒரு ப்ளக்கர் கூட இருக்குது. அதாவது நான் ஏது ப்ளக்கர்னு சொன்னேன்னா, இந்த ஹேர் ட்வீசர் கூட இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அப்படி மென்ஷன் பண்ணேன். இதை நம்ம லென்ஸை வந்து நம்ம தனியாக எடுக்கிறது இப்படி ஒன்று வருது. அப்புறம் இந்த வாண்ட் வந்து கரெக்டாக நம்ம லென்ஸில் கை வைக்காமல் நம்ம லென்ஸில் இப்படி வச்சு நம்ம இப்படி கண்ணுக்குள்ளே வைக்கிறது இது. அப்புறம் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்றப்போ இவ்வளோ பெரிய பாட்டில் நம்ம தூக்கிட்டு போக தேவையில்லை. லென்ஸ் அந்த லிக்விட் வந்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த டப்பாவில் இதுக்குள்ளே அகைன் கொஞ்சம் லென்ஸோட லிக்விட் வேணால் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக இது. ஓகேங்களா, ஸோ அப்புறம் என்ன, இதோ பாருங்கள், ஃபவுண்டேஷன் பேலட். நான் வந்து ஷேட்ஸ் வந்து நான் ஸ்டார்டிங் வாங்கின புதுசில் எல்லா ஷேட்ஸுமே மோஸ்ட்லி வந்து பிரைட்டான ஒரு ஸ்கின் டோனில் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் ஒரு டார்க் ஸ்கின் டோனில் ஒரு ஃபவுண்டேஷன் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா,
அதையும் அப்புறம் வந்து டார்க் அண்ட் லைட்டர் ஷேடையும் வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினது. இன்னொரு விஷயம் வந்து கிளாஸ்க்குலாம் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, இந்த பியூட்டிஷியன் கிளாஸ்க்கு அதுக்கு தேவைப்படுதுன்னா மீஷோவில் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சு 82 ரூபாவோ என்னமோ தான். அதுவும் இது வந்து சில்வர் பிளாஸ்டிக் நான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சில்வர். இது 2 பக்கம் பார்த்தீங்கன்னா முகமே பார்க்கலாம், அந்தளவுக்கு அழகாக இருக்குது. ஓகே, எனிவே இது போட்டு நம்ம உழப்பி அடிக்க போகிறோம், அதுக்கு எப்படி இருந்தால் என்ன இல்லை, வரப்போ கொஞ்சம் க்ளீனாக ஹைஜீனிக்காக இருந்தால் போதும். இதுக்கு ஒரு ஸ்பேச்சுலா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும், அதர் சைடு வந்து இந்த ஃபாரினர்ஸோட இந்த விளாகில் இல்லை ஒரு கெட் ரெடி வித் மீ மேக்கப் விளாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு ஃபவுண்டேஷன் இப்படி வந்து அப்ளை பண்ணுறாங்க. இது எப்படி வந்து இது வச்சு அது இந்த கண்ணுக்கிட்டலாம் அப்படியே ஆகுது, ஒழுங்காக ஸ்கின்ல போய் ஈவனாக உட்காருது அப்படின்னு தெரியல. ஸோ இது ஒன்று. அடுத்து லிப்ஸ்டிக், அதுவும் ரெட்டா டஸ்கிக்கா. நீங்கள் இந்த மூஸில் வந்து வாங்கி பாருங்கள், லாக்மி 1 and Done Tint அப்படின்னு இருக்குது. இதோடைய ஷேடு வந்து 101 கிரிம்சன், அதாவது கிரிம்சன் கிஸ் அப்படின்னு ஷேட் நேம். ஓகேவா, இது நான் இப்போ வேர் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக நேரில் இதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது. நான் நினச்சேன் ஐயோ ஏன்னா இந்த ரேட்டில் இருக்குமானு, அப்படியே செம்ம சட்டிலாக இருக்கிறதும் மூஸ் டெக்ஸ்சரில் ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது ஸ்கின்னுக்கு. ஸோ சூப்பராக இருக்குது இந்த ஷேடு. அப்புறம் வந்து நான் நிறைய லிப்ஸ்டிக் வந்து பர்ச்சேஸ் பண்ணப்போ எங்கள் அம்மா கிட்ட ஊருக்கு போனப்போ நான் ஒவ்வொன்றா ஸ்வாட்ச் பண்ணி, அதாவது லிப்ஸ் வந்து போட்டு காட்டினேன். நல்லாவே இல்லை, இருட்டாக இருக்குது. ப்ரௌன் ஸ்கின் டோனுக்கு இந்த காஃபி கலர், அப்புறம் வந்து டார்க் ப்ரௌனு இதெல்லாம் போட்டால் அதுதான் இந்த காஃபி ஃபேமிலிஸில் வர்றது தான். டஸ்கி ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா இது நியூட் ஷேட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் அந்த ப்ரௌனு, நியூட் ப்ரௌனு, டார்க் ப்ரௌன் அப்படியே வச்சுருந்தேன். ஒன்று பார்க்கும்போது வாயை கருப்பாக இருக்குது, கேவலமாக இருக்குது, போடாது அப்படின்னாங்க. சரி நம்ம ஒரு ப்ளம் பிங்க் ஷேடில் நம்ம வந்து வாங்கலான்னு ஃபேஸஸ் கனடாவிலேருந்து அது ஒரு ஷேடு வாங்கினேன். ஓகேங்களா, அதுவுமே நல்லா இல்லைன்ட்டாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப இருட்டு கலராக இருக்கேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாஸ் அந்த பிராண்ட்லேருந்து இந்த மேட் மூஸ் லிப்ஸ்டிக் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது செம்ம நியூட் ஷேடு. இது வித்தவுட் லிப் லைனரில் போட்டோன்னு வைங்க செம்மையாக வாஷ் அவுட் ஆகும். லைட் லிப்ஸ் பார்த்தீங்களா இப்படி பிரைட்னாக இருக்குது. நான் ரெட் ஷேட் இத்தனைக்கு போட்டேன், அது மேலே போடவும் அப்படியே வந்து அந்த கலரையே செம்மையாக கம்மி பண்ணி விட்டுருச்சு. ஏன்னா இது அப்படி ஒரு நியூட் ஷேட் இது. ஓகேங்களா, இதனுடைய ஷேட் வந்து நம்பர் 12 லவ் லேடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து மெயின் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்ச ஒரு லிப் பாம். நிஜமாவே இது என்ன, எல்லா லிப் பாமும் வந்து லிப்ஸை வந்து மாய்ஸ்சர் பண்ண தான் போகுது. அதுக்கும் ஹை அண்ட் பிராண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இருக்குது, இதில் விஷயம் இருக்குது. எனக்கு என்னென்னா ரொம்ப ட்ரை சாப்டு லிப்ஸ்ன்னு சொல்லலாம். நான் கை வச்சு சும்மாவே இருக்க மாட்டேன், பிச்செல்லாம் விட்டுருக்கேன் சில டைம். என்னோட லிப்ஸுக்கு இது ஓவர் நைட், அதாவது இது லெனேஜில் லிப்ஸ் ஸ்லீப்பிங் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஃப்ளேவர் வந்து பெரி ஃப்ரூட்ஸ் ரஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த கலர் டப்பா தான். நைட் ஃபுல்லாக போட்டோன்னா மார்னிங்கில் நல்லா ப்ளம்பியாக ஷைனிங்காக அந்த காயமே வந்து அழகாக வந்து ஆறிடுது. இதை நம்ம ரொட்டீனாக யூஸ் பண்ணோம்னா லிப்ஸே செம்மையாக வந்து டெட் செல்ஸ் ஃப்ரீயாக வந்து பார்த்துக்குறது. சூப்பராக இருக்குது. அடுத்து வில்வாலேருந்து இந்த பவுடர் பற்றி நான் சொல்லி ஆகணும். இது வந்து பவுடர் கிடையாது, பவுடர் டெக்ஸ்டோ இப்படி ப்ரெஸ் பண்ணால் இந்த பக்கம் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, தெரியுதா, இந்த ஓப்பன் ஆகுற வழியாக இது இப்படி கொட்டினோம்னா பவுடர் டைப்பில் நமக்கு இருக்கும். இதில் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போடும்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸும் நம்ம டெட் செல்ஸ், எனக்கு பிளாக் ஹெட்ஸ் வந்து இல்லை ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் 1 டைம்லேயே வந்து நமக்கு ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக நம்ம பார்க்க முடியும். இதை நம்ம ரொட்டீனாக பண்ணிட்டு வந்தோம்னா இன்னும் சூப்பர் பெட்டர் ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் இது ஒன்று வில்வாலேருந்து மில்க் பவுடர் ஃபேஸ் வாஷ், ரைஸ் மில்க், பெப்பைன் என்சியம், ஹைலரானிக் ஆசிட், பிரைட்னிங் அண்ட் ஃபோமிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அப்புறம் இவ்வளோ தூரம் மெயினான விஷயம் காட்டுறதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் காட்டினேன் இல்லையா, ஐரிஸ், அதாவது பிஎஸ்சியிலேருந்து ஐரிஸ் அப்படின்ற பிராண்டில் தான் நான் வாங்கியிருந்தேன் லென்ஸு. ஒரு ப்ரௌன் லென்ஸ் இது. ஓகேங்களா, ப்ரௌன் கலரில், ஐயோ தனியாக பிக்சர். ஓகே, ப்ரௌன் கலர் உங்களுக்கு தெரியுதா? ஐயோ இல்லை எக்ஸாக்ட் கலர் தெரியல, தனியாக வேணால் ஃபோட்டோ இன்கேஸ் நான் எடுத்தேன்னா நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா, இது பிஎஸ்சியிலேருந்து வாங்கியிருந்தேன். ஷேட் வந்து ஐரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரௌன். ஓகேங்களா, ப்ரௌன் நீங்கள் பிஎஸ்சியில் ப்ரௌன் காண்டாக்ட் லென்ஸ்ன்னு போட்டிங்கனாலே இது உங்களுக்கு வந்துடும். இது ஒன்று. அப்புறம் அடுத்து
இதுவுமே வந்து ஃப்ரீ பீஸ் தான். செராவினுடைய ஹைட்ரேட்டிங் கிளென்சர். இது வந்து ஆல்ரெடி இன்னொரு ஒரு சேஷே இருந்துச்சு, அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. இவ்வளோ மைல்டு அண்ட் ஜென்டிலான ஒரு கிளென்சர். சூப்பராக இருக்குது இது. ஓகேங்களா? அடுத்து இது வந்து நான் என்னோட பையனுக்கு வந்து மாமார்த்லேருந்து ஹெட் டு டோ வாஷ் வந்து தலைக்கும் குளிக்க வச்சுக்கலாம், பாடிக்குமே ஷவர் ஜெல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வாஷ் நான் வந்து வாங்கினேன். அதுவே வெறும் 350 ரூபா தான். 350 380 தான். இது 999, அதாவது 999 ரூபாய். இது வந்து எனக்கு ஃப்ரீ பீஸில் எனக்கு கிடச்சிது. இந்த சேல் போகிற டைமில் நான் வாங்கினேன். ஓகேங்களா? இதுக்கு மேலே இப்படி ஒரு கேப் வருது. இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா ட்விஸ்ட் பண்ணால் மேலே வரும். நம்ம ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ராட்ச் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு போடலாம். என்ன கொட்டினேன் இந்த வர என்னோட சின்னவர் வந்து ஏதோ சேட்டை பண்ணி கொட்டி வச்சுட்டாரு. நான் அது போய் நான் என்னென்னு பார்க்கணும். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே, அவ்வளோதான். இதெல்லாம் தான் நான் இந்த டைம் வந்து வாங்கின விஷயம். சில விஷயம் எனக்கு வந்து நான் சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த காண்டாக்ட் லென்ஸ் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம கண்ணுக்குள்ளே வைக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து இது கூட நான் பர்ச்சேஸ் பண்ணது தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குங்க. எனக்கு வந்து டார்க்கான முடிதானா, ஸோ இதை நான் இப்படி வச்சுட்டேன்னா நமக்கு என்னோட ஹேர் கலர்லேயே இருக்கும். ஏன்னா என்னோட தலையில் வந்து எண்ணெய் வச்சு வாரினா எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்குது. ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. சூப்பராக இருக்குல்ல? வெறும் 500 650 என்னமோ சொன்னாங்க. பார்கெயின் பண்ணுறவங்களா இருந்தால் தாராளமாக ஒரு 450 கூட வாங்கலாம். இந்த டி நகர் சைட்லையா என்னன்னு தெரியல. பட் இது எங்கள் மம்மி வச்சுருந்தாங்க, அவங்ககிட்ட நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் நல்லா இருக்குல்ல? சூப்பர். ஓகே, எனிவே இந்த நம்ம இதை ரிவ்யூ பண்ணணுமா இல்லை ஷோ பண்ணுமான்னு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் இந்த ஷேட்ஸு, இதெல்லாம் இது என்னோட ஃபஸ்ட் டைம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றது காமிச்சேன். இன்க்ளூட் என்னோட டம்மி ஹேர் கூட. இது நான் வந்து போடுறப்போ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியுமோன்னு நினச்சேன். ஆனால் நான் ரீல்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணேன்னா நல்லா இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனிவே என்னோட ஹேர் கூட வந்து ரியல் ஹேர் இப்படி தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ போயிடுச்சு. ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.